ஓகே. குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் பர்ச்சேஸ் மாடலுடைய கம்ப்ளீட் ட்ரைனிங் வீடியோ. ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிரியேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் கீப்பரோ இல்லை ஸ்டோர் மேனேஜரோ இல்லை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ எப்படி ஒரு மாஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறாங்க, ஒரு ஐட்டம் மாஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறாங்க, அது எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஐட்டம் மாஸ்டர் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க, வெண்டர் மாஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறாங்க, தென் ப்ராடக்ட் டைப் எப்படி க்ரியேட் பண்ண போகிறாங்க, யூஎம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறாங்க, ரேக் எப்படி க்ரியேட் பண்ண போகிறாங்க, அப்புறம் ரீஆர்டர் எப்படி செட்டப் பண்ண போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாஸ்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு ஸ்டோர் மேனேஜருடைய ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோர் மேனேஜராக லாகின் பண்ணுறேன். ஸோ ஒரு யூசர்ஸ்க்குமே பார்த்தோன்னா டாக்டர் ஹெச்எம்எஸ்லேருந்து தனித்தனி லாகின் கொடுப்பாங்க. அந்த தனித்தனி லாகினில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டோர் கேப்பர் தனி ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அவங்களுக்கு என்ன அக்சஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த அக்சஸ் மட்டும் எனேபிள் ஆகும். இப்போ சப்ஸ்டோர்ஸ் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அது மட்டும் எனேபிள் ஆகும். இப்போ நான் லாகின் பண்ணது பார்த்தோன்னா ஒரு மெயின் ஸ்டோருடைய கம்ப்ளீட் லாகின் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அங்கே டாக்குமெண்ட்டில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்தோன்னா ஒரு இன்வென்ட்ரி ஐட்டம் மாஸ்டர்ன்றது ஒரு மாஸ்டர் இருக்குது. இந்த மாஸ்டருக்குள்ளார மல்டிபிள் மாஸ்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அதில் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இங்கே இருக்குது. இதை பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சினாரியோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பார்மசி ஐட்டம்ஸு, அதுக்குன்னா பார்த்தோன்னா க்ரீம்ஸ் மட்டும் என்னென்ன ஐட்டம் இருக்குது ஃபில்டர் பண்ணுறது. ஒரு ஜென்ரிக்கு ஒரு எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பேராசிட்டமால் மட்டும் பார்த்தோன்னா ஒரு சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே ஒரு பேராசிட்டமால் மட்டும் எடுத்து சர்ச் பண்ணாலுமே சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அந்த பேராசிட்டமால் இருக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிடும். அதேமாதிரி இன்ஆக்டிவ் ஐட்டம்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஐட்டத்தை எடுத்து இங்கே எடிட் பண்ணாலும் இங்கே கிளிக் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணலாம். மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ பார்த்தோன்னா நம்ம இப்போ புது ஐட்டமாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ ஐட்டம் ஆட் நியூ கிளிக் பண்ண நியூ ஐட்டம் வந்துடுது. இந்த ஐட்டம் கோடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜென்ரேட் ஆகிடும். நம்மளுடைய லாஜிக்கை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா நான் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இருந்தாலும் அந்த ட்ராப் டவுனில் வரும். அப்போ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தோன்னா அதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே பார்த்தோன்னா பார்மா இதில் 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். பார்மா நான் பார்மா அப்படின்னு 2 ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஜென்ரல் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பார்மாவில் வந்துடும். இதில் வந்துடும். அதே மாதிரி சப் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன மெடிசனா நான் மெடிசனா அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு ப்ராடக்ட் டைப், இந்த ப்ராடக்ட் டைப் இங்கே சப் கேட்டகரி க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் டைப் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா நமக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு ஒரு டேப்லெட் மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது புதுசாக கேட்டகரி க்ரியேட் பண்ணோன்னா அங்கே தனியாக கேட்டகரி க்ரியேட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. நான் சொல்கிறேன் அப்படி. ஸோ இப்போ மெடிசனாக இருந்தால் நமக்கு பார்த்தோன்னா எந்த மெடிசன்றது ட்ரக் மாஸ்டர் மேண்ட்ரியாக வச்சுருக்கோம். அப்போ டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணோன்னா அந்த ட்ரக் மாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மசிக்கு பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகிடும். ஜென்ரிக்கு அந்த ட்ரக் மாஸ்டர் பேஸ் பண்ணி ஜென்ரிக்கு நம்ம சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஜென்ரிக் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ புது ஜென்ரிக் இருந்தால் இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். அதே புது ட்ரக் எக்ஸிஸ்டிங் ட்ரக் மாஸ்டரில் இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சர் எதாவது வேணுன்னா நம்ம பார்த்தோன்னா மேனுஃபேக்சர் ஆப்ஷன் போட்டுக்கலாம். மேனுஃபேக்சர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது பேசிக் யூஎம், அந்த பர்ச்சேஸ் யூஎம், சேல்ஸ் யூஎம் 2 இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா பேசிக் யூஎம்ன்றது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணதில்லை. பர்ச்சேஸ் யூஎம் நம்ம ஸ்ட்ரிப்பாக கொடுக்க போகிறோமா எதாவது கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பாக இருந்தால் ஸ்ட்ரிப்புக்கு மட்டும் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி, கன்வென்ஷன் குவான்டிட்டி, இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்றது பார்த்தோன்னா நமக்கு இதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம ரீயூசபிளாக தான் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஷெட்யூல் என்ன ஷெட்யூல்ன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறக்க ஷெட்யூல் ரிப்போர்ட்டுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இது பேசிக்காக காஸ்ட் ப்ரைஸ்ன்றது பார்த்தோன்னா ஐட்டமுடைய லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ, அப்போ ஒரு ஸ்ட்ரிப்போடைய லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்போட லேண்டிங் காஸ்ட் 10 ரூபாய் நான் போட்டுக்கிறேன். ஹெச்எஸ்என் கோடு நம்ம என்ன ஹெச்எஸ்என் கோடு மேண்ட்ரியாக இருக்குது, ஹெச்எஸ்என் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஜிஎஸ்டின்றதை நம்ம இங்கே என்டர் பண்ணி ஜிஎஸ்டி போட்டுக்கலாம். ஓகே, இந்தியாவில் இருந்தால் ஜிஎஸ்டி, மற்ற கண்ட்ரியாக இருந்தால் வேட் வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். ஃப்ரீ குவான்டிட்டி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னா ஃப்ரீ குவான்டிட்டி நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஐட்டம் எந்த செப்பரேட்டாக பண்ணாலுமே ஃப்ரீ குவான்டிட்டி இருக்குன்றது இங்கே அப்டேட் பண்ணிக்க முடியும்.
அடிஷ்னல் டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபார்மசி ஐட்டத்துக்கு முன்னாடி டிவிஷன் இருக்கும். இம்ப்ளான்ட் டைப் அதேமாதிரி வந்து ஃபார்மசி இம்ப்ளான்ட்டாக இருந்தால் இன்னும் அதுக்கான டைம் இருக்குது. இங்கே ஏபிசி கிளாஸ் அனலிசிஸ்க்காக நம்ம ஏ கிளாஸ் ஐட்டம், பி கிளாஸ் ஐட்டம் டேக் பண்ணிக்கலாம். விஇடிக்காக அதுக்கு டேக் பண்ணுற ரிப்போர்ட்ஸ்க்காக டேக் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக ஃபார்மசி ஐட்டம்ன்றதுனால பேச்சுலர் மேண்ட்ரின்னு வந்துடுது. எக்ஸ்பிரி டேட் மேண்ட்ரி வருது. இது ஜென்ரல் ஐட்டமாக இருந்தால் மேண்ட்ரி வராது. இது சம் சர்ஜிக்கல் ஐட்டம் வந்து மேண்ட்ரி இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது சம் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தா மேனுஃபேக்சர் நம்ம கேப்சர் பண்ணாச்சா டிக் பண்ணிட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மேனுஃபேக்சர் வந்து பார்த்தோன்னா இங்கே கேட்கும் உங்களுக்கு. அதேமாதிரி நான் கிளைமில் ஐட்டம், சில ஐட்டம் வந்து நான் கிளைமில் ஐட்டம் நீங்கள் டிக் பண்ணிட்டோன்னா இன்சூரன்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் கிளைமபிளாக போயிடும். இப்போ எந்தெந்த இப்போ சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃபுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ எந்தெந்த ஐட்டம்லாம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி ரெக்கார்டிங் போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து மேண்ட்ரி எடிட் பண்ணலாமான்றது ஒரு ஆப்ஷன்ஸ்க்காக கொடுத்துருக்கு. இது ஹை அலர்ட் ட்ரக். இப்போ சில டைம் ஹை அலர்ட் ட்ரக் இருக்குது, அங்கே அலர்ட் கொடுத்துரும். நர்சிங் சைடில் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ஹை அலர்ட் ட்ரக்கு, நார்கோட்டிக் ட்ரக்கு, எமர்ஜென்சி ட்ரக்கு, இதெல்லாம் நமக்கு அலர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பட்டன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து லாஸா ட்ரக்குக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே லாஸான்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக சவுண்ட் லைக் அந்த அந்த ட்ரக் அலர்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஆப் பண்ணி அப்புறம் ரீயூசபிளாக இருந்தால் மினிமம் யூசேஜ் எவ்வளோ மேக்ஸிமம் யூசேஜ் நீங்கள் போட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இதுதான் ஒரு ஐட்டம் கிரியேட்டுக்கு கிரியேட் பண்ணணும் ஐட்டம். இப்போ ஐட்டம் நான் சேவ் பண்ணோடனே இந்த ஐட்டம் இந்த எஸ்கியூஐ வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இது டிபெண்ட்ஸ் அப்போ இப்போ இதே ஃபார்மசி ஐட்டமாக தான் இது வரும். நான் ஃபார்மசி ஐட்டம் அந்த சில ஃபீல்ட்ஸ்லாம் மேண்ட்ரியாக கேட்காது. அதேமாதிரி யூஎம் கன்வென்ஷன் இங்கே போட்ட யூஎம் கன்வென்ஷன் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ்க்கு இந்த 15 குவான்டிட்டின்னு இங்கே காமிச்சிடும். நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண அவசியம் இருக்காது. ஸ்டோர் மேப்பிங்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து இங்கே வந்து ஸ்டோர் மேப்பிங் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். நமக்கு ஸ்டோர் மேப்பிங்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கிடச்சிடும். வேறு இதே சேம் ஐட்டம் மல்டிபிள் இதுக்கு போனாலுமே மல்டிப்புளாக நம்ம பார்க்கணுனாலே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் பிரான்ச்சுக்கு இந்த ஐட்டம் வந்து மேப் பண்ணாலும் மேப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஐட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம ஸ்டோர் வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கு பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஐட்டம் வந்து பார்த்தோன்னா வந்து மல்டிபிள் சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொன்னோன்னா எந்தெந்த சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம் நம்ம கொட்டேஷன் வாங்கி நம்ம அந்த 3 சப்ளையர்ஸோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இங்கே நான் ப்ளஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சப்ளை சூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சப்ளை சூஸ் பண்ணோம். இந்த சப்ளையர் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிப்புக்கு லீட் டைம் எவ்வளோனா டெலிவரிக்கான லீவ் டைம் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தா மினிமம் குவான்டிட்டி மினிமம் 10 குவான்டிட்டியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 குவான்டிட்டி வாங்கினா ஒரு 2 ஃப்ரீ குவான்டிட்டி இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வந்து 30 ருபீஸ் ப்ரைஸு. எம்ஆர்பி வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 45 ருபீஸ்ன்றதை நம்ம அவங்க கொடுக்குற காஸ்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணால் அப்புறம் இங்கே சிங்கிளுடைய காஸ்ட் நமக்கு கிடச்சிரும். அதேமாதிரி சிங்கிளுடைய சேல்ஸ் ப்ரைஸ் கிடச்சிரும். இங்கே ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தால் டிஸ்கவுண்ட்ஸ் வந்துடும். ஜிஎஸ்டி வந்து இங்கே ஜிஎஸ்டி மாத்திரம் ஜிஎஸ்டி வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இது ரேங்க் 1 வெண்டர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தா ரேங்க் 2 வெண்டர்ஸ். ரேங்க் 2 வெண்டரில் அப்போ என்ன சப்ளையர் வேறு ஏதாவது சப்ளையர் இருந்தால் வேறு சப்ளையர் 2-3 சப்ளைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க இந்த சப்ளையர் என்ன பண்ணுவாங்க, லீடு வந்து பார்த்தோன்னா ஒரு 10 டேஸில் கொடுப்பாங்க. அதுக்கான வந்து பார்த்தோன்னா மினிமம் குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி 10ல் ஒரு 100 வந்து பார்த்தோன்னா கொடுக்கும்போது ஃப்ரீ குவான்டிட்டி எவ்வளோ கொடுப்பாங்கன்றது பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் 50 அண்ட் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வந்து 60. அது மாதிரி வந்து மல்டிப்புளாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஐட்டம் மாஸ்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சப்ளையர் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வென்ட்ரி மாஸ்டரில் எடுத்திங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து சப்ளையர் கிரியேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்ளையர் கிரியேஷனில் வந்து பார்த்தோன்னா ஆட் நியூ பண்ணால் இங்கே எக்ஸிஸ்டிங் சப்ளையர் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா வெண்டர் இங்கே இது வந்து மெடிக்கலாக நான் மெடிக்கலாக சப்ளையர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதேமாதிரி சப்ளையர் வந்து பார்த்தோன்னா நம்ம என்டர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சன்பாருமான ஒரு சப்ளையர் கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ அவங்களுடைய லீட் டைம் இந்த சப்ளை பண்ணுற லீட் டைம் என்னன்றது பார்த்துக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட லைசன்ஸ் நம்பர், அவங்களோட சிட்டி வந்து பார்த்தோன்னா அப்போ பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன 30 days 90 days பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட பேன் நம்பர்ஸு, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, பிரான்ச் டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் நம்ம டேலி இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகும். ஐஎஃப்எஸ்சி கோட், ஜிஎஸ்டி நம்பர், டின் நம்பர், கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து போயிடும். அதேமாதிரி அவங்களோட ஏதாவது அக்ரிமெண்ட் இருந்தால் இங்கே அட்டாச் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இங்கே அப்ரூவ் பண்ணுவோம்.
அப்ரூவ் பண்ண உடனே நமக்கு வந்து இப்போ வந்து சன் ஃபார்மான்னு திருப்பி சர்ச் பண்ணால் சன் ஃபார்மா நமக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தா சன் ஃபார்மா கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐட்டத்தில் போய்ட்டு நம்ம சன் ஃபார்மா மேப் பண்ணாலுமே போய் மேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு நம்ம சன் ஃபார்மா மேப் பண்ணாலுமே இங்கே ஓப்பன் பண்ணி சப்ளையில் போய்ட்டு புதுசாக இன்னொரு இந்த சன் ஃபார்மா ஆட் பண்ணணும்னு சொன்னாலுமே இங்கே போய்ட்டு ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இங்கே ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதுக்கான ப்ரைஸ் நம்ம எவ்வளோ செட் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன ரேங்க் வெண்டர்ஸ், எவ்வளோ நாள் கிரெடிட் டேஸ், லீட் டைமு, மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ. மினிமம் குவான்டிட்டி வந்து பார்த்தோன்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 10லேருந்து 100 போடும்போது எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா வந்து 35, இதில் வந்து பார்த்தோன்னா வந்து 45 அப்படின்றத நம்ம ப்ரைஸ் செட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு நியூ சப்ளையர் கிரியேஷன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துரும். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணும்போது நமக்கு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு புதுசாக ப்ராடக்ட் டைப் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் புது ப்ராடக்ட் டைப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு புதுசாக வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தா ஆல்ரெடி இருக்கிற புதுசாக மேப் பண்ணாலுமே இங்கே புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வந்து ஜிஎஸ்டி மாஸ்டர்ஸை புதுசாக ஜிஎஸ்டி மாஸ்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கேருந்து ஜிஎஸ்டி மாஸ்டர் ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் ஆட் பண்ணுறோம். இப்போ புதுசாக சப்ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சப்ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ், இங்கே இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சப்ளையர் மாஸ்டர், ஜென்ரிக் மாஸ்டர்ஸ், ஐட்டம் சப்ளையர் ப்ரைஸ் மேப்பிங். இப்போ ரேக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கேருந்தே ரேக்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன ரேக்கு அப்படின்றத இங்கே கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கேருந்தே இருக்குது. ஐட்டம் எந்த ரேக்கில் இருக்குன்றது ஐட்டம் கிரியேட் பண்ணி ரேக் போடுற ஆப்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்கோம் நம்ம. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ரீஆர்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே ஒரு ஐட்டமும் எவ்வளோ ரீஆர்டர் செட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேருந்து ரீஆர்டர் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரீஆர்டர் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்கோம். இங்கே ரீஆர்டர் நம்ம செட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீஆர்டர் ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு மாஸ்டர்ஸ் கிரியேட்ஸ்க்கான கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு மாஸ்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே பார்த்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், பர்ச்சேஸ் இன்டென்ட், இந்த ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு சப்ளையருக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்க போகிறோம். அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ஒரு இன்வாய்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். அதில் பார்கோடு வேணால் பார்கோடு ஃபங்க்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து சம்டைம்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் டேரெக்டாக எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த ஸ்டெப் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்வென்ட்ரியில் எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட். இந்த பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வேணுன்றதை நம்ம பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்டு. இப்போ இங்கே ஸ்டோர் டேஷ்போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோர் டேஷ்போர்டை ஒன்று பார்த்துருவோம். இப்போ இந்த மெயின் ஸ்டோர் டேஷ்போர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பெண்டிங் அப்ரூவல் கிடச்சிரும். இன்வாய்ஸ் சென்டர், பர்ச்சேஸ் ஆர்டர் ஆப்ஷன்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் இன்டென்ட் இஷ்யூஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் எக்ஸ்பைரிங் இந்த ஐட்டம்ஸில் நியர் எக்ஸ்பைரிங் ஐட்டம்ஸ் இருக்குது. இதேமாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் எக்ஸ்பைரி இருக்குது, எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங் இன்டென்ட்ஸு, பெண்டிங் ரிசீவ்ஸ் இதெல்லாம் வந்து மேனேஜர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். அப்போ ஐ அலர்ட் ட்ரக்ஸான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் மூமெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் மேனேஜருக்கான ஒரு அலர்ட்ஸ் சிஸ்டம் வந்து இங்கே கீழே உங்களுக்கு அலர்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ சன் ஃபார்மா அப்படின்றத எடுத்தோடனே சன் ஃபார்மாவுக்கு நமக்கு என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ண போகிறோன்றது வந்துடும். இங்கே கிளிக் கிளிக் பண்ணால் அந்த சப்ளையருடைய கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வேணும்னா இங்கே என்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்ட் டெலிவரி டேட் வேணும் 2 days வேணும்னா இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கால்பால் ஒரு ஐட்டம், இங்கே கால்பால் ஐட்டம் சர்ச் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த ஸ்டோர்லேருந்து காமிச்சிடும். ஸோ அப்போ நம்ம ப்ரைஸ் செட் பண்ண ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து இவங்களால் மாடிஃபை எதுவும் பண்ண முடியாது. மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவங்க பர்மிஷன் கொடுத்தா மாடிஃபை பண்ணலாம் உங்களுக்கு. அதுதான் வந்து ஆப்ஷன்ஸு. இப்போ எத்தனை குவான்டிட்டி 100 பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது வந்து டோலோ. ஸோ இப்போ எந்த ஐட்டம் வேணாலும் நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐட்டம் ஆட் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு லாஸ்ட் பர்ச்சேசஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத மேலே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இங்கே இதே ஐட்டம் வந்து வேறு இது வரைக்கும் என்னென்ன பர்ச்சேஸ் பாயிண்ட் இருக்குது ஹைலைட் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது வந்து 3500 ப்ரைஸு. இதில் வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது நம்ம லிவிஸ் அண்ட் டேக்ஸஸ் என்டர் பண்ண டெலிவரி ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா
என்டர் பண்ணாலும் என்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது என்டர் பண்ண டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பேட்சு, டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, ரீமார்க்ஸ், அதர் ரீமார்க்ஸு, அதர் சார்ஜஸ் எதாவது இருந்தால் அதுக்கான ஜிஎஸ்டி ஆப்ஷன்ஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதர் சார்ஜஸ்க்கு அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப்ஷன் தான், டிஸ்கவுண்ட்ஸ் வந்துடும். ஸோ எல்லாமே சேர்ந்து எவ்வளோ நம்ம இந்த பர்ச்சேஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும்ன்றதை வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து 3 லெவல் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது பர்ச்சேஸ் ஆர்டரில். ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்ஸ் சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு பர்சன் எடுத்து அதை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அப்ரூவ் பண்ண உடனே வந்து பார்த்தா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வந்துடும். இன்னொரு பர்சன்ஸ் கூட எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா அதை எடுத்து வந்து பார்த்தோன்னா ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஆத்தரைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 3 லெவல் நமக்கு அப்ரூவல் ப்ராசஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 3 லெவல் அப்ரூவல் ப்ராசஸ் வச்சுருக்கோம். அப்படியே வந்து இங்கே பிரிண்ட் அவுட் ஆப்ஷன், வித் ஹெட்டர், வித்தவுட் ஹெட்டர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வித் ஹெட்டர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த வித் ஹெட்டருக்கான கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். கம்ப்ளீட் ப்ராசஸாக நமக்கு கிடச்சிரும். இதோட அந்த பிரிண்ட் அவுட் கிடச்சிரும். இதை இப்போ நம்ம ஆத்தரைஸ் பண்ணோடனே வந்து சப்ளையருக்குமே இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். வாட்ஸ்அப் இமெயில் ட்ரிகர் ஆகிடும். இப்போ இதே லெட்டரேட்டில் எடுக்க போகிறோம்னா இந்த வித்தவுட் பிரிண்ட் செலக்ட் பண்ணி லெட்டரேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டருடைய ஆப்ஷன்ஸ். இப்போ இது நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன், நான் வந்து பார்த்தோன்னா இதே வந்து பார்த்தோன்னா அதே கால்பல் ஐட்டம் நான் போய் சர்ச் பண்ணும்போது இங்கே போய் இப்போ இந்த டோலோன்னு ஒரு ஐட்டம் கட்ச் பண்ணி இங்கே வந்து பார்த்தா இதே ஐட்டம் எந்தெந்த சப்ளைட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஆப்ஷன்ஸ் இங்கேயே காமிச்சிடும். அப்போ நம்ம வந்து ஹையஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், லோயஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோமான்னு இங்கேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ இது பர்ச்சேஸ் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கான அப்ரூவல் இங்கே தனியாக இன்னொருத்தர் பண்ண போகிறாருன்னா அதுக்கு அந்த அப்ரூவல் இங்கே அவர் தனியாக அங்கே பண்ணிக்கலாம். அது அப்ரூவல் ப்ராசஸ். ஓகேங்களா. இதே வந்து இப்போ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜிஆர்என் ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதே வந்து கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ரிசீவ் ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இங்கே வந்து இப்போ இன்வாய்ஸ் என்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் நம்ம ஸ்டாக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வேலிடேட் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கான என்டர் பண்ணுறோம். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பிஓ ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஓவில் வந்து பெண்டிங் பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் தான் வந்துடும். பார்ஷியலாக இருந்தாலுமே பெண்டிங்காக எது இருக்குது அப்படின்றத பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் தான் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு 100 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 50 தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா 50 மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து 50 வந்து பார்ஷியலாக இன்னும் அடுத்த லெவலில் கொடுப்பாங்கன்னாலும் அதுவே என்ற பேட்ச் நம்பரில் எக்ஸ்பைரி டேட் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். என்டர் பண்ணுற ஆப்ஷனு இதிலே வந்து மல்டிபிள் பேட்ச் இருக்குது. இதிலே வந்து பார்த்தா இன்னொரு பேட்ச் வந்துருக்குன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ண அதே ஐட்டம் வந்து பார்த்தா இன்னொரு 20ல் வந்து பார்த்தா மல்டிபிள் பேட்ச் ஆப்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா சம்டைம் ஒரே ஐட்டம் 2 பேட்ச் கொடுக்காத வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து இங்கே மேட்ச் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி இருக்கனாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஜிஆர் நம்பர், இதுக்கான நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் போட்டால் இன்னும் போட்டாச்சு. இது கேட் பாஸ் நம்பர் இருந்தாலும் கேட் பாஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தா ஐட்டம் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா இந்த ஐட்டம் ஏற்கனவே என்னென்ன இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது அது அலர்ட் பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதிலே வந்து பார்த்தோன்னா வந்து ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தா இந்த ஜென்ரேட் பார்கோடு. இப்போ பார்கோடு இங்கே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோன்னா இங்கே பார்கோடு ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இல்லை பாக்ஸில் பார்கோடு இருக்குன்னா அதை வந்து பார்த்தா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணினா இங்கே வந்து சேவ் ஆகிடும். அப்போ வந்து சேல்ஸ் பண்ணும்போது இதே பார்கோடை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்துடும் ஃபுல்லாகவே. அதுக்கான இது டேலி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதர் சார்ஜஸ் இருக்குது. இப்போ அது இங்கேயுமே 3 லெவல் அப்ரூவ் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சேவ் அப்ரூவ், நெக்ஸ்ட் லெவல் ஆத்தரைஸ் பட்டன் ஆப்ஷன் இருக்குது. இங்கே நம்ம அப்ரூவ் பண்ணோடனே ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த கால்பால்னு 2 பேட்ச் போட்டிருக்கு. டோட்டலாக நமக்கு 50 ஸ்ட்ரிப்பும் இன்னும் 30 ஸ்ட்ரிப் பெண்டிங் இருக்குது அப்படின்றது ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து வித் ஹெட்டர் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா பார்கோட் ஆப்ஷன்ஸ். இங்கே பார்கோடை கிளிக் பண்ணால் எல்லா ஐட்டம் பார்கோட் வந்து இல்லை இண்டிவிஜுவலாக பார்கோடு நமக்கு வந்து பாக்ஸில் பார்கோட் இல்லைனாலும் இண்டிவிஜுவலாக பார்கோட் ஆப்ஷன்ஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம். இல்லை ஓவரால் பார்கோட் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஜிஆர்என் நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சா வித் ஹெட்டரில் ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வித்தவுட் ஹெட்டர் எடுத்தாலும் வித்தவுட் ஹெட்டர் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வித் ஹெட்டரில் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்பயே வந்து பார்த்தோன்னா முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஸ்டாக் எடுத்து அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டாக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் ஆர் மூவ்மெண்ட் ரெண்டுத்துலையுமே பார்க்கலாம். இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸில் போனீங்கன்னா இப்போ அதே நான் கால்பால் எடுக்கிறேன். கால்பால் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இப்போ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ரிசீவ் பண்ணி ஜிஆர்என் எந்த நம்பருக்காக ரிசீவ் பண்ணிருக்குன்னு இன் குவான்டிட்டியாக வந்திருக்கு. அப்போ டோட்டலாக நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இதுன்றதை நமக்கு காமிச்சிடும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லெஜரு. ஸ்டாக் ஸ்டேட்டஸ் பார்த்தனாலுமே ஸ்டாக் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றத ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ இதே ஐட்டம் நான் எடுக்கிறேன், எடுத்தோன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, 750 ஒரு பேட்சுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஸ்டாக் மூமெண்ட்ஸில் கம்பைன் பண்ணி காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் பண்ணாமல் உங்களுக்கு 750 300ன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் பேட்ச் நம்ம போட்டிருக்கோம். இதில் ஒன்று வந்து 50 ஸ்ட்ரிப்பு அதை யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டுது. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து அனதர் 20 ஸ்ட்ரிப்பு அதுவும் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டுது. இங்கே திருப்பி ரீபார் கோடு என்டர் பண்ணாலும் இங்கே நம்ம அப்போ ஜிஆர்என் பண்ணும்போது என்டர் பண்ணல, இல்லைன்னா பழைய ஸ்டாக் எடுத்து பார் கோடு ஜெனரேட் பண்ணாலுமே பார் கோடு ஜெனரேட் பண்ண ஆப்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்கு. நம்ம இது ஸ்டாக் ஸ்டேட்டஸ் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸ்டாக் ஸ்டேட்டஸ் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இதே ஜிஆர்என் நம்ம முடிச்சிட்டோம். ஜிஆர்என் கிளிக் பண்ணால் அதுக்கு இன்னைக்கு ஜிஆர்என் பண்ணியிருக்கோம் அப்படி ஆப்ஷன் இருக்குது. இங்கே அமெண்ட்மெண்ட் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இப்போ ஏதாவது ஜிஆர்எனில் மிஸ்டேக்காக இருந்தால் போய்ட்டு அமெண்ட் பண்ணிக்கலாம். போய்ட்டு இது யாருக்கு அப்ரூவல் இருக்கோ அவங்க மட்டும் தான் அமெண்ட் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு டைரக்ட் ஜிஆர்என். இந்த டைரக்ட் ஜிஆர்என் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா அப்போ வந்து பிஓ இல்லாமல் டேரெக்டாக ஜிஆர்என் பண்ணுற ஆப்ஷன்ஸு. அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ கேஷ் பர்ச்சேஸ்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாக ஜிஆர்என் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறோம், 10 குவான்டிட்டி அர்ஜென்ட்டுக்காக வாங்குறாங்கன்னா அதை நம்ம என்டர் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு இந்த டைரக்ட் ஜிஆர்என்ல அதுக்கான இன்வாய்ஸ் காப்பி நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். கேட் பாஸ் எப்படி வந்து டிசி நம்பர் எதாவது இருந்தால் டிசி நம்பர் இருக்குது, அதுக்கு எந்த சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த சப்ளையர் பர்ச்சேஸை நம்ம என்டர் பண்ணி இங்கேயுமே டாப்பில் காமிக்குது பாருங்கள் எவ்வளோவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் காமிச்சிருக்கோம். ஸோ இதையே நமக்கு என்ன பண்ணலான்னா அதை வந்து இங்கே எடுத்து அந்த கேஷ் பர்ச்சேஸ் வேணாலும் அப்ரூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் டேரெக்டாக பிஓ இல்லாமல் டேரெக்டாக ஜிஆர்என் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ரூவ் பண்ண ஸ்டாக் இதுவும் எடுத்து நம்ம அப்டேட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஓ இல்லாமல் டேரக்ட் ஜிஆர்என். இது மேக்ஸிமம் என்னென்ன ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளையர் ரிட்டர்ன். இந்த சப்ளை ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி ஐட்டம், நான் மூவ்மெண்ட் ஐட்டம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்என் பண்ணும்போதே ஏதாவது 2-3 டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரெடிட் நோட்டு கொடுக்குறதுக்காக சப்ளை ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சப்ளை ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அகெயின்ஸ்ட் இது அதில் டோட்டல் இன்வாய்ஸை நம்ம வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா ரிசீவ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணி கிரெடிட் நோட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் இன்வாய்ஸ்னு பார்க்கும்போது எந்த இன்வாய்ஸ் நம்ம எடுத்தோன்னா இந்த இன்வாய்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கால் டோலோ போட்டது அப்படியே டேரெக்டாக வந்துடும். டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணால் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்வாய்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன். இதே விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சப்ளையர் வெண்டர் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நம்ம இதே வந்து டோலோ எடுத்துனா இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இதில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த இவ்வளோ பேட்ச் இந்த டோட்டல் குவான்டிட்டி இருக்குது, இந்த பேட்ச் இருக்குது, இதில் மல்டிபிள் பேட்ச் இருந்தால் மல்டிபிள் பேட்ச் ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடும். இதில் 200 குவான்டிட்டி மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு நான் மூவ்மெண்ட்டாக இருக்கோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஷார்ட் எக்ஸ்பைராக இருக்குது மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இதையுமே எடுத்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துட்றோம். எந்த சப்ளையருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சப்ளையருக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நமக்கு அதை சேவ் அப்ரூவ் இங்கேயுமே அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் 3 லெவல் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்குது. ரீசன் என்ன ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படின்றத இங்கே போட்டுக்கலாம். மேனுவல் எரர்னா மேனுவல் எரர் அப்படின்னு போட்டு இல்லைனா ஸ்டாக் இது பண்ணிவிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது என்ட்ரு பண்ணால் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்டாக்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ இன்வாய்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்டாக் இஷ்யூஸ் எல்லாம் அதர் ஸ்டோர்ஸில் சப் ஸ்டோர்லேருந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து இதில் இன்டன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது மெயின் ஸ்டோரில் தான் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ சப் ஸ்டோரில் வந்து பார்த்தோன்னா இன்டன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஓடி ஸ்டோரில் இருந்தோ இல்லை வார்ட் ஸ்டோரில் இருந்தோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஜென்ரலில் இருந்து வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டோர்லேருந்து இன்டன் பண்ணால் அவங்க லாகின் பண்ணி இன்டன் பண்ண போகிறாங்க. மெயின் ஸ்டோரில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அவங்க ரிசீவ் பண்ணோடனே ஸ்டாக் அவங்களுக்கு எடுத்து எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க எப்படி கன்சம்ஷன் காட்டலாம் அப்படின்றத ஆப்ஷன்ஸு பார்க்க போகிறோம். இப்போ நான் சப் ஸ்டோர் லாகின் போகிறேன். ஓகே, சப் ஸ்டோரில் எடுக்கிறோம். சப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்டாக் இன்டன் பண்ணுறோம்.
ஸ்டாக் இண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது ஃப்ரம் ஸ்டோர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டோருக்கு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின் ஸ்டோரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்டோரில் இண்டென்ட் கொடுக்க போகிறோமோ அந்த ஸ்டோர் செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டோர் இல்லாமல் நம்ம இண்டென்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம கால்பால் எடுத்தீங்கன்னா, கால்பால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்டாக் அங்கே அவைலபிள் இருக்குது, மை ஸ்டோரில் எவ்வளோ இருக்குது, அந்த ஸ்டோரில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ ஸ்டோரில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது நம்ம இண்டென்ட் பண்ணலாம் போது இங்கே எத்தனை குவான்டிட்டி நம்ம 100 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு இண்டென்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக வேணும் அப்படின்றத ரீமார்க்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரீமார்க்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஓவரால் ரீமார்க்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் நம்ம வந்து ஓவரால் ரீமார்க்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டா நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இண்டென்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து இதில் மல்டிபிள் இப்போ இண்டென்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தோன்னா வந்து பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுடைய மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணாலும் இங்கே ஆத்தரைஸ் பட்டன் நம்ம ஆப்ஷன்ஸ் இங்கே ஆத்தரைஸ் பட்டன் இருக்குது, ஆத்தரைஸ் பட்டன் இருக்கும். இங்கே கேன்சல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கேன்சல் வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்கோம். அந்த கேன்சல் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ கேன்சல் பண்ணாலுமே இங்கே கேன்சல் பண்ணி ஒரு 3 ஐட்டம்ஸில் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் கேன்சல் பண்ணுறாமே இங்கே டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை வச்சு டிக் வந்து பார்த்தோன்னா பார்ஷியல் கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இண்டென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே மெயின் ஸ்டோரில் லாகின் பண்ணுறேன். மெயின் ஸ்டோரில் வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இண்டன் ஒர்க் லிஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒன் டன் ஒர்க் லிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தனா இப்போ நான் இந்த ஸ்டோரை லாகின் பண்ணியிருக்கேன். அப்போ இண்டன் எனக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கே பார்க்கும்போதே நமக்கு வந்து இண்டன் எப்போ பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டோர்லேருந்து பண்ணியிருக்கு, ஓடி ஸ்டோர்லேருந்து பண்ணியிருக்காங்க, இதில் வந்து மெடிக்கல் நான் மெடிக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ யார் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துடும். இப்போ நான் எடுத்து இஷ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். இங்கே பார்ஷலாக இஷ்யூ பண்ணிக்கலாம், ஃபுல்லாக இஷ்யூ பண்ணலாம். ஸ்டாக் இல்லைனா நம்ம கேன்சல் பண்ண ஆப்ஷனும் இருக்குது. இங்கே இப்போ வந்து 100 பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 எடுத்து நான் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 100 எடுத்துட்டேன். இங்கே வந்து பேட்ச் இதில் வந்து இப்போ ஏற்கனவே என்னென்ன குவான்டிட்டி ஏற்கனவே ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குன்றது பார்க்குறதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா யார் இண்டென்ட் பண்ணியிருக்கேன், யார் இண்டென்ட் டேட் இஷ்யூ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹெட்டர் பிரிண்ட் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். வித் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாக் இஷ்யூ பண்ணோடனே இவங்களுக்கு ஸ்டாக் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தோன்னா திருப்பி இங்கே வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாக் வந்து மூமெண்ட்ஸில் ஓப்பன் பண்ணினா மூமெண்ட்ஸில் அதே வந்து பார்த்தோன்னா கால்பால் லைட்டு எடுத்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 1050 நான் வந்து ஜிஆர்என் பண்ணியிருக்கேன். இப்போ 100 குவான்டிட்டி நான் வந்து பார்த்தோன்னா பார்மதி ஓடி ஸ்டோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்போ டோட்டலாக நமக்கு 950 வந்து பேலன்ஸ் இருக்குன்றதை காமிச்சிருது. அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து சப்ஸ்டோரில் வந்து இஷ்யூ பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிசீவ் கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு ரிசீவ் ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு. இப்போ எதுலாம் ஸ்டோர் மெயின் ஸ்டோர்லேருந்து இன்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அது இஷ்யூ பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே இதில் வந்து எவ்வளோ இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்துடுது. இதில் வந்து நான் வந்து டீட்டெயில் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ண இங்கே யாரும் எடிட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. அக்செப்ட் பண்ணி தேவையான திருப்பி எதாவது மிஸ்டேக் வந்தால் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிசீவ் பண்ணோடனே இவங்களோட ஸ்டாக் இப்போ நம்ம ஸ்டாக் மூவ்மெண்ட் லெக்சரில் ஓப்பன் பண்ணினா அதே கால்பால் எடுத்தோன்னா இப்போ அந்த 100 ஸ்டாக் வந்து இவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அவங்களோட ஸ்டாக் ஆட் ஆகிடுச்சு. ஓடி ஸ்டோரில் இந்த 100 ஸ்டாக் ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க வந்து இன்டர்னலாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பேஷனட் இவங்க சப்ஸ்டோரில் பேசிக்காக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இன்டர்னலாக யூஸ் பண்ணுறோன்னு நினச்சோம்னா நம்ம வந்து பார்த்தா கன்சம்ஷன் இப்போ அடுத்து இன்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதாவது யூஸ் பண்ணதுக்கு பேஷண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அடுத்து கன்சம்ஷன் காமிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த ஐட்டத்தை எடுத்து கன்சம்ஷன் காட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்தா கன்சியூம் குவான்டிட்டி என்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டா அந்த கன்சம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து காமிச்சிட முடியும். இதுதான் கன்சம்ஷன் ஆப்ஷன். அது எதுக்காக கன்சம்ஷன் காட்டுறோன்றதை அதுவும் ஹைலைட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா ஹைலைட் பண்ணி நம்ம கன்சம்ஷனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காட்ட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவான்டிட்டி எடுக்கிறேன். இந்த குவான்டிட்டி ஸ்டாக் வந்து கன்சம்ஷன் காட்டணும். ஸ்டாக் இல்லைன்னா நம்ம கன்சம்ஷன் காட்ட முடியாது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு கன்சம்ஷனுக்கான கம்ப்ளீட் இந்த ப்ராசஸ்ஸு. கன்சம்ஷன் கொடுத்தோன்னா ஸ்டாக் எவ்வளோ கன்சியூம் பண்ணிட்டோன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா வந்து ஆப்ஷன் இருக்குது. இங்கே இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ இவங்க சப்ஸ்டோர்லேருந்து வேறு ஏதாவது புது ஐட்டம் இன்டென்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இங்கே எடுத்து வந்து பார்த்தோன்னா இன்டென்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ பர்ச்சேஸ்க்கு என்டர் பண்ணாலும் இங்கேருந்து இன்டென்ட் பண்ணுறதுக்கு நியூ பர்ச்சேஸ் என்ன ஐட்டம் வேணுமோ இன்டென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே நம்ம இன்டென்ட் வேணால் இங்கே பண்ணிக்கலாம். அதை எடுத்து நம்ம இன்டென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து
நமக்கான சப்ஸ்டோர்ஸ் இஷ்யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஸ்டோரில் வந்து பார்க்க இப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் இஷ்யூ வச்சர் பண்ணியிருக்கோம். அப்புறம் டைரக்ட் இஷ்யூஸ் சம் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்க இன்டென்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து சிஸ்டம்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இஷ்யூ வச்சுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்டே இல்லாமல் டேரெக்டாக இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இஷ்யூ பண்ணும்போது என்னென்னா இங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓடி ஸ்டோருக்கு வந்து டேரெக்டாக பார்க்கணுன்னு சொன்னால் இங்கேருந்து பண்ணி இங்கேருந்தே வந்து டோலோ எந்த ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டத்தை எடுத்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டி எடுத்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணி நம்ம டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக அதுக்கு இஷ்யூ வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ வந்து அவங்க இஷ்யூஸ் டேரெக்டாக கன்சம்ஷன் மட்டும் காமிச்சா போதும், அது டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ இன்டர்னே இஷ்யூ இல்லாமல் நம்ம டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து இன்வாய்ஸ் சப்மிஷன்றது எப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லா இன்வாய்ஸும் நார்மலாக ஹாஸ்பிட்டல் ஒரு நோட் புக்கில் வந்து பார்த்தா எழுதி அதை போய்ட்டு அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தா பிசிக்கல் இன்வாய்ஸை கொடுத்துட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வராங்க. அதேமாதிரி எப்படி டாக்டர் HMSல நம்ம வந்து பார்த்தா சப்மிட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்டர் பண்ண இன்வாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அப்போ மெயின் ஸ்டோரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்வாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வியூ பண்ணிக்கலாம். இது இன்வாய்ஸ் வியூ பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடுத்து வந்து ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து சப்மிட் இதெல்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு சப்மிட் டு இன்வாய்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் அது வந்து இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இங்கே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெசிப்ட் இது அக்கௌண்ட்ஸுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அப்போ இங்கே அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி வேலிடேட் பண்ணுறதுக்கு வியூ பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரெசிப்டாக ரிஜெக்ட் இப்போ ஏதாவது இன்வாய்ஸ் உடைய அமௌண்ட்டும் வந்து பார்த்தோன்னா வந்து ஜீரோ அமௌண்ட் டேலி ஆகலைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வித் ரிமார்க்ஸோட ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரிசீவ் பண்ணணும்னா இங்கேருந்து ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க, எப்போ இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க, சப்ளையர் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அந்த டிஏடி எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். இது இன்வாய்ஸுடைய இது ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து மேனேஜ் எக்ஸ்பைரி நான் மூமெண்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூமெண்ட் ஐட்டம்ஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸாக அது எந்தெந்த ஐட்டம்லாம் மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்றது நம்ம ட்ரான்சாக்ஷன் ஆகாமல் இருக்கிற ஐட்டம்லாம் எடுத்தோம்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஐட்டத்தில் நம்ம வந்து பார்த்தா எடுத்து டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா சப்ளையர் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அது சப்ளையர் ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வந்து டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பைரி ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கணாலுமே இங்கேருந்து எக்ஸ்பைரி எடுத்து டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் எக்ஸ்பைரி டேட். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க தப்பாக எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணிட்டாங்க, இல்லை எக்ஸ்பைரி டேட்டை வந்து ஃபிசிக்கலாகவும் சிஸ்டமும் டேலி ஆகலை அப்படின்னா இங்கே வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து பார்த்தா பேட்ச் நம்பரையும் எக்ஸ்பைரி டேட்டும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்து சேல்ஸ் ப்ரைஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலுமே மாடிஃபை பண்ணலாம். இது யாருன்னா ஒரு மேனேஜரோட ஆத்தரைஸ் பர்சன் மட்டும் வச்சுக்கலாம். அதை வந்து பேஸ் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இது ப்ரைஸ் சேஞ்ச் ஆப்ஷன். சப்ளையர் பேமெண்ட்டு சம்டைம் ஹாஸ்பிட்டலில் டேலியிலே பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா இங்கேருந்து மேலே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே ஓப்பன் பண்ணால் சன் ஃபார்மா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சன் ஃபார்மாவில் எவ்வளோ பேமெண்ட்டுன்றதை காமிச்சிடும் உங்களுக்கு. அவங்க டேக்ஸ் டிடெக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். இதே வந்து பிக் லிஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணால் இது வரைக்கும் நம்ம சப்ளையருக்கு பண்ண எல்லா ஜிஆர்என்ஸ் பர்ச்சேசஸ் வந்துடும். எதுக்கு நமக்கு இன்வாய்ஸ் கொடுக்க போகிறோன்னு லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு வந்து ரைட் ஆஃப் எதாவது கொடுக்கலாம். எவ்வளோ பேமெண்ட் ரெசிப்ட் அமௌண்ட் எவ்வளோன்றதை போட்டு டிடிஎஸ் மைனஸ் பண்ணி கூட இங்கே கொடுத்துக்கலாம். டிடிஎஸ் எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து இப்போ 2500 தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க சப்ளையர் வந்து பார்த்தோன்னா வந்து மைனஸ் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ திருப்பி அந்த சன் ஃபார்மை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதே பிக் லிஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு 2500 அதில் பே பண்ணாங்க, இன்னும் 72 தான் பெண்டிங் இருக்குன்ற காமிச்சிடும். இது சப்ளையரோட பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அப்புறம் ரீஆர்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஒரு 1 மந்தில் சரி இந்த எதுலாம் வந்து மினிமம் குவான்டிட்டி எது ரீஆர்டர் குவான்டிட்டி கிராஸ் பண்ணியிருக்கோ அதை வந்து பார்த்தோன்னா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து அதை பர்ச்சேஸ் வந்து பார்த்தோன்னா இது பண்ணிக்கலாம். இது நம்ம 3 மந்த்ஸ் கன்சம்ஷன் பேஸ் பண்ணி ரீஆர்டரை செட் பண்ணியிருப்போம் ஆட்டோமேட்டிக்காக. இது நம்ம சிஸ்டமே ரியல் டைம் ஆட்டோமேட்டிக்காக ரீஆர்டரை அதை வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணி அப்டேட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்க கொடுத்துரும். நம்ம ஒன்லி டெய்லியும் வந்து பார்த்தோன்னா வந்து அதை செக் பண்ணிவிட்டு இப்போ லோஷனில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ரீஆர்டர்ஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை டேரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்டர் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரீஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இதில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டே டு டேக்கான ரிப்போர்ட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரிப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து செலக்ட் பண்ணனா ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டோரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றது அதனோட வேல்யூ என்ன அப்படின்றத காமிச்சிடும். இங்கே எக்ஸல் ஆப்ஷன் இருக்குது,
பிடிஎஃப் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. அதேமாதிரி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்ஸ் எடுக்கணும், இண்டென்ட் ரிப்போர்ட் எடுக்கணும், ஸ்டாக் எக்ஸ்பைரி இந்த மாதம் எதில் எக்ஸ்பைரி ஆக போகிற ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரிங் ரிப்போர்ட்ஸு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸு, அதேமாதிரி பர்ச்சேஸ் ரிப்போர்ட். இப்போ என்னென்னா ஜிஆர்என் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கான பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ் ரிப்போர்ட் இருந்தால் இன்வாய்ஸ் பண்ண ரிப்போர்ட்ஸ் இங்கே காமிச்சிடும். ஒன்று வந்து இப்போ பிஓ பேஸ்டு பண்ணியிருக்கோம், ஒன்று டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கன்றதை காமிச்சிடும். இங்கே வந்து பிடிஎஃப் எக்ஸல் வேணால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இதில் பர்ச்சேஸ் ஆப்ஷன், இதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ளையர் அவுட்ஸ்டாண்டிங் என்னென்ன இருக்குது, அப்புறம் மாஸ்டர் ரிப்போர்ட் என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தா பேசிக்கான ரிப்போர்ட்ஸ். நமக்கு ஐட்டம் மாஸ்டர் வேணும், ஐட்டம் மாஸ்டர் லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ரீஆர்டர் வேணும், மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இதெல்லாமே பேசிக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து இதை நம்ம பார்த்துக்க முடியும். இது இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரைனிங் வீடியோவில் என்னென்ன இதை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் சப்மிஷன், ரீஆர்டர் லெவலில், ஸ்டாக் மூவ்மெண்ட், எக்ஸ்பைரிங், பேசிக் ரிப்போர்ட்ஸு எல்லாமே ஓரளவு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.